இன்னைக்கு பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? நிச்சயமாக இந்த கும்பராசி இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டிருந்த ராசியாகவும் இருக்கிறது. செலவு பண்ணதுல இருந்து விடுபடுகிற காலகட்டம் வருது. சார் பணம் வந்தது சார் நிக்கல, இதுதான் இந்த ராசிக்கு பதில். இப்ப கையிருப்பு பணம் அதிகரிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அம்சம், அப்ப கடல்ல இருந்து மீண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் வர்றாங்க. பிஸ்னஸில் வளர்ச்சி அடையக்கூடியது. இந்த ராசிக்கு எப்பவுமே சொல்வேன், மீடியாவை பயன்படுத்திய கும்பம் ஜீத்திட்டே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் 10 ரெண்டுமே 3ஆம் இடம் தான் மீடியா. 3-10 தொடர் விளம்பரங்கள் கொடு. அந்த காலத்தில் நாங்கள் எப்படி கொடுப்போம்னா, இந்த பத்திரிகையில் பேப்பர் ஆட் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் நோட்டீஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த காலத்தில். இப்போ மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு. யூடியூப், இன்ஸ்டாகிராமு, இன்ஃப்ளூயன்சரு, ஃபேஸ்புக் இது மாதிரி பண்ணிட்டு எத்தனையோ பேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அதுதான் லாபமாக இருக்கும். நிறைய கும்பராசி ஜோதிடர்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு இந்த ராசி ஃபோனை மட்டும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா 3ஆம் இடம் 10 கணக்கிடம் ஃபோன் நம்பர்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் ஜெயிச்சிட்டே இருக்கும். சூப்பர். படிக்கக்கூடிய இந்த கும்பராசி பிள்ளைகளுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி நல்ல விஷயங்களை தரப்போகுது, இல்லை படிப்பில் இன்னும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா என்ன விஷயங்களை அவங்க பின்பற்றணும்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற குரு பயிற்சி, ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முழு பதிவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். ஒவ்வொரு பதிவுமே உங்களோடது ஒரு முத்தான பதிவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப தெளிவா அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏத்தா மாதிரி நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப வர இருக்கின்ற அந்த குரு பயிற்சி, இப்பதான் நம்ம சனி பயிற்சி முடிஞ்சுது. குரு பயிற்சி அப்படின்றது என்னைக்கு நடக்க போகுது? குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி பரிகார முறைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பின்பற்றணும்? குரு பயிற்சி அப்படின்றது என்ன, பேசிக்கான விஷயத்த மக்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமாக குரு அருள் வந்து விட்டால் ஒருத்தருக்கு வாழ்வில் திருவருளும் குருவருளும் இரண்டுமே தேவை. பொதுவாக இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியமான குரு பயிற்சி இந்த உலக அளவிலே. ஏன்னா உலக அளவில் போர்கள், பதட்டங்கள், தலைவர்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது. இப்போ பல தலைவர்கள் பதவி இழந்திருக்காங்க. இப்போ ட்ரம்ப்புக்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அப்போ பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு மேலே கீழே போயிட்டு இருக்க காலகட்டம். இதனால குரு பயிற்சி இந்த இது வந்ததுக்கு அப்புறம்தான் மனிதனாக இருக்கிற அனைவருக்கும் குடும்பம், திருமணங்கள், பொருளாதார விருத்திகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, மனசு ஹாப்பியா இருக்கிற காலகட்டம், அது பதட்டம் இல்லாமல் தனியிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியம்னா, குரு உச்சம் பெற்று வருகிற குரு பயிற்சி, குரு உச்சம் பெற்று வருகின்ற குரு பயிற்சி. இந்த உச்சம் பெற்ற குரு பயிற்சியில் என்ன மிகப்பெரிய யோகம்னா, இதை ஹம்ச ராஜ யோகமாக வேலை செய்யுது. அப்போ ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டாப் மோஸ்டா இருந்துடும். ஏன்னா இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வருது. இப்போ அக்டோபர் 31 வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டு அப்புறம் சாரத்தமாக சிம்ம வீட்டுக்கும் போறார். அப்ப இந்த குரு பயிற்சி இருக்கிற 12 ராசிக்கும் பலன் கொடுக்க போகுதுங்க. அதான் அப்போ குறிப்பிட்ட நேரங்காலம் தேர்ந்தெடுத்து அனைவரும் வெற்றியை ஜொலிக்க வாய்ப்புகள் பிறந்து விட்டன. ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். இன்னைக்கு பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? நிச்சயமாக இந்த கும்பராசி இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டிருந்த ராசியாகவும் இருக்கிறது. 5ஆம் இடத்துல குரு பகவான் நின்று ராசிக்கு இத்தனை நாளாக பலாபலன் கொடுத்தார். இப்போ 6க்கு வரார். இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் 6லிருந்து 2, 12, 10 பார்க்குறார். ஃபர்ஸ்ட்டு கையிருப்பு பணம் அதிகரிக்கும், விரைய செலவு குறையும். இந்த ராசிக்கு முன்னாடி மருத்துவ செலவுலாம் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், எக்கச்சக்க மருத்துவ செலவு, ஒன்று மாற்றி ஒன்று செலவாக பண்ணிட்டு இருந்தது. இந்த விரைய செலவு பண்ணதுல இருந்து விடுபடுகிற காலகட்டம் வருது. சார் பணம் வந்தது சார் நிக்கலை, இதுதான் இந்த ராசிக்கு பதில். இப்போ கையிருப்பு பணம் அதிகரிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அம்சம், அப்போ
கடல்லேருந்து மீண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற லெவலில் வர்றாங்க. அப்போ மேக்சிமம் கடனை அடைக்க வழி பிறக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள். வருமானம் அதிகரிக்குன்னா அப்போ ஒரு வேலை வாய்ப்பு நல்லபடியாக இருக்கும். புது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், இல்லை சம்பள உயர்வு இருக்கலாம், ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு இடமாற்றம்னு உண்டு. அப்போ இந்த இடத்த விட்டு இந்த கம்பெனி விட்டு இந்த கம்பெனி, வேற ஒரு இடமோ இல்லை வேற ஊரோ ஒரு வாய்ப்பு பிறக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வரலாமா, இல்லை இந்தியாவுக்கு வெளிநாடு போகலாமான்னு எண்ணங்கள் தோணுது. சேஃபஸ்ட் சைடாக ஜாதகம் பார்த்துட்டு போகலாம். இதுதான் அது. நான் என்ன சொல்லுவேன்னா, எதாக இருந்தாலும் குயிக்காக டிசிஷன் எடுங்க. அக்டோபர் 31க்கு முன்னாடி வரைக்கும் தொழிலில் அவ்வளோ யோகம் இருக்குது, வேலை வாய்ப்பில் யோகம் இருக்குது. அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறுது. ஏன்னா உலகில் ரெசிஷன் வர வாய்ப்பு உண்டு. நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம் சேனலில் தான். ஆமாம், வேற இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை. ஏன்னா ரெசிஷன் வர வாய்ப்பு உண்டு. நம்ம இத்தனை நாளாக பண்ண ப்ராக்டிஸில் சொல்கிறோம். அப்போ அமெரிக்காவில் நிறைய பேர்த்து வேலை போகுதுன்னு அதோட தொடர்புடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க பாதிக்கும். அது சம்மந்தப்பட்ட நார்மலாக ஒரு டாக்ஸி, கேப் டிரைவர், ஹோட்டல் வச்சுருக்காங்க, ஐடி பீப்புள் நம்பி வச்சுருப்பாங்க. இப்போ மக்கள் ஃப்ளோ கம்மியான எல்லாத்துக்கும் பாதிக்கும். அதை நம்பி ஆட்டோ ஓட்டுநர் அது வரைக்கும் பாதிக்குது. அப்போ சேஃபஸ்ட் சைடாக இருக்க வேண்டிய காலகட்டம். இப்போ இந்த ராசி வேலை வாய்ப்பில் சீக்கிரம் ஸ்டிக் ஆகிக்கங்க. பிஸ்னஸ் தாங்க கோல்டன் டைம். பிஸ்னஸ் நீங்கள் புதுசாக நிறைய பேர் பிஸ்னஸ் தொடங்கணும், பிஸ்னஸில் வளர்ச்சி அடையக்கூடியது. இந்த ராசிக்கு எப்பவுமே சொல்வேன், மீடியாவை பயன்படுத்திய கும்பம் ஜீத்திட்டே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் 10 ரெண்டுமே. 3ஆம் இடம் மீடியா. 3-10 தொடர் விளம்பரங்கள் கொடு. அந்த காலத்தில் நாங்கள் எப்படி கொடுப்போம்னா, இந்த பத்திரிகையில் பேப்பர் ஆட் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் நோட்டீஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த காலத்தில். இப்போ மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு. யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஒரு இன்ஃப்ளூயன்சரு, ஃபேஸ்புக், இது மாதிரி பண்ணிட்டு எத்தனையோ பேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அதுதான் லாபமாக இருக்கும். நிறைய கும்பராசி ஜோதிடர்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு இந்த ராசி ஃபோனை மட்டும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா 3ஆம் இடம் 10 கணக்கினா ஃபோன் நம்பர்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் ஜெயிச்சிட்டே இருக்கும். திருமணத்தை பற்றி கேட்கணும். பொதுவாகவே இந்த ராசிக்கு ராசியில் ராகு, 7ல் கேது. நிறைய கும்பராசிகளுக்கு முதல்ல திருமணம் வரைக்கும் போய் தடப்பட்டது இந்த ராசிக்கு தான். சார் கணவன் மனைவி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு நான் ஒரு பக்கம் இருக்கேன், இவங்க ஒரு பக்கம் இருக்கேன்னு வந்தது. கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வந்தது இந்த ராசிகள். இப்போ இந்த கருத்து வேறுபாடுகள் கணிசமாக குறைகிறது. திருமணம் தடைப்பட்ட திருமணம் கூட அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிட்டு திருமணத்துக்கு போகக்கூடியது. பொதுவாக இவங்களுக்கு ராகுக்கு எது பரிகாரமோ இல்லை தாலியை வைத்து ஒரு பரிகாரமோ தேவைப்படுது, ஆண் பெண் இருவருக்குமே ஜாதக ரீதியாக. ஏன்னா கோச்சார கிரகங்கள் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. தசாபுத்தி நல்லா இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி அதை பாருங்கள். இதுக்கு நான் மேக்ஸிமம் கும்பராசிக்கு கோயிலில் தான் கல்யாணம் கொடுத்துருக்கேன். ஏன்னா 7ல் கேது பகவான், சந்திரனுக்கு 7ல் கேது வந்தனால லக்ன அடிப்படை வந்துட்டால் நிச்சயமாக கொடுத்துருவேன். கோயிலில் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கோச்சார ரீதியாக கோயிலில் வைக்கிற மாதிரி வந்திருக்கு. கோயிலில் வச்சா சேஃப். ஒரு சிலருக்கு இந்த டைமிங் கீப் அப் பண்ண சொல்லுவேன். பிரம்ம முகூர்த்தம்லாம் கொடுத்தா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மேக்கப் போட லேட் ஆகுதுங்க, சொந்த பந்தம் எந்திரிக்க முடியல, வயசானவங்க பொறுமையாக வந்து ஆசீர்வாதம் பண்ணட்டும். நம்ம வாழுகின்ற வாழ்க்கையை தான் பார்க்கணும். எனக்கு டைவர்ஸுங்கிறது டிரைவர்ஸ் மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. உண்மை சார். நம்ம சேர்த்து வைக்கிறதான் பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்து சேஃபஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது இப்போ. சூப்பர். படிக்கக்கூடிய இந்த கும்பராசி பிள்ளைகளுக்கு வந்து இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி நல்ல விஷயங்களை தரப்போகுது, இல்லை படிப்பில் இன்னும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா என்ன விஷயங்களை அவங்க பின்பற்றணும்? நிச்சயமாக இந்த ராசிக்கு 4ஆம் இடம் சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். 6ல் குரு பகவான். அப்போ கேம்பஸ் இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. படிக்கின்ற போதே சைடில் வருமானம் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ஃபாரினில் இருக்கிறவங்க கேட்பாங்க, அங்கே அவ்வளோ செலவு பண்ணுறாங்க, சைடில் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, அந்த மாதிரி வாய்ப்புகள் வருது. சப்ஜெக்டை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ண இந்த ராசி. ஏன்னா இந்த ராசி பல மல்டி டாஸ்கிங் ராசி. என்ன பண்ண எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று தான் வருமானம் வர முடியும். கும்பராசிக்கு சொல்லுவோம், நீங்கள் இந்த ஜாதகம் இந்த என்ன ஃபீல்டு கரெக்டாக சூஸ் பண்ணிக்க, இன்ஜினியரிங்கா இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமா இல்லை பேங்கிங் சம்மந்தப்பட்டதா கரெக்டாக சூஸ் பண்ணால் லைஃப் செட்டில்டு. இந்த ராசிக்கு 4ஆம் இடங்கிறது சொத்தை சொல்லும். சொத்து யோகம் உண்டு, அது பூர்வீக சொத்தாக உண்டு. ரொம்ப நாளாக பூர்வீக சொத்துல ஒரு டிஸ்பியூட் இருக்குது சார், கிடைக்குமா? நிச்சயமாக இப்பொழுதுதான் இந்த பூர்வீக சொத்து ரீதியாக ஒரு வாய்ப்புகள் பிறந்து அடுத்த நிலைக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். 6ஆம் இடத்துல குருபகன் வந்தனால கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ அந்த குரு அதிசாரத்தில் வந்தாலும் 7ல் கேது இருக்கிறனால தண்ணி நிறைய குடிக்க சொல்லும். நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோனு, பித்தப்பை, கொலஸ்ட்ராலு சொல்லாத கும்பராசி இல்லை. இப்போலாம் செக் பண்ணி பார்த்தா கொலஸ்ட்ரால் லைட்டாக ஷூட்டப் ஆகுது சார், பார்டரில் இருக்குது சார்பாங்க. அதை இளம் வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்துக்காங்க. இது ஜாதக ரீதியாக பார்த்து நல்ல மருத்துவ ரீதியாக கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பரிகாரம் அதை பார்த்து சேஃப் ஆக வேண்டிய காலகட்டம். சூப்பர் சார். கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன நற்பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொன்னீங்க, எதில் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்ல தகவல். நன்றி.